ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து யூஎஸ் வரவங்க எந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம், எந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து யூஎஸ் வரும்போது ஒரு செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அந்த செக்லிஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவில் வாங்கக்கூடிய எல்லா திங்ஸுமே வந்துட்டு இங்கே இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் நல்லாவே கிடைக்கும். இருந்தாலும் நம்ம ஏன் இந்தியாவிலேருந்து கொண்டு வரோம் அப்படின்னா, இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ நம்மளால முடிஞ்ச திங்ஸை இந்தியாவிலேருந்து யூஎஸ் கொண்டு வந்தோம்னா இனிஷியல் டேஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். லக்கேஜ் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. நான் டிஸ்பிளே பண்ணுற திங்ஸ் தான் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அது எல்லாமே கஸ்டம்ஸோட வெப்சைட்டில் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் அது சில பொருட்களை பேன் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் பூஜை பொருட்கள். ஃபர்ஸ்ட் சாமி ஃபோட்டோஸ் உங்களுக்கு என்னென்ன ஃபேவரட் காட் இருக்கோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு நீங்கள் மிரர் இல்லாமல் எடுத்துகிட்டு வாங்க. பிகாஸ் இங்கே லக்கேஜ் சேஃபாக ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம அஷ்யூரிட்டி கொடுக்க முடியாது. ஸோ மிரர் பிரேக் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. வித்தவுட் மிரர் அண்டு வித்தவுட் ஃப்ரேம் நமக்கு லக்கேஜ் ரொம்ப ஆக்குபை பண்ணாது. இங்கே டாலர் ட்ரீல நிறைய ஃப்ரேம்ஸ் கிடைக்கும் டிஃப்ரெண்ட் சைஸில். நெக்ஸ்ட்டு சந்தனம், குங்குமம், விபூதி, மஞ்சள் தூள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது அவ்வளோ வெயிட் இருக்காது. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பேக்கெட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது 1 இயர்க்காவது நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் இதெல்லாம் ஒவ்வொரு பேக்கெட் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இந்தியன் சூப்பர் மார்க்கெட்லேயும் இது எல்லாமே கிடைக்கும். பட் ப்ரைஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பீத்தாம்பரியும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பூஜை விளக்கு உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பட் வெயிட் மட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நிறைய வெயிட் இருந்ததுன்னா லக்கேஜில் இடம் இருக்காது. ஸோ ஒரு 3 or 4 விளக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. விளக்கு திரி நம்ம எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு வரலாம். அது அவ்வளோ வெயிட் இருக்காது. அகர்பத்தி, சூடம், அடுத்து பூஜை தாம்பலம், கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஸ்டாண்டு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நிறைய நம்ம ஜவ்வாது இந்த மாதிரி சென்ட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். பட் எனக்கு சில பேர் சஜஷன் பண்ணாங்க என்னென்னா அகர்பத்தி, சூடம், மேட்ச் பாக்ஸு, கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதெல்லாம் ஃபயர் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் கஸ்டம்ஸில் செக் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரலாம். நெக்ஸ்ட் கிச்சன் ஐட்டம்ஸ். நமக்கு ஹோம் கண்ட்ரி ஃபீல் வரணும் அப்படின்னா நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இனிஷியலாக நம்ம கண்ட்ரியை விட்டுட்டு இன்னொரு கண்ட்ரியில் இருக்கும்போது இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் தான் நம்மளுக்கு அந்த ஃபீல் கொடுக்கும், நம்மளோட ஹோம் கண்ட்ரி ஃபீல். ஸோ நீங்கள் கிச்சன் ஐட்டம்ஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. என்னென்ன வெசல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த வெசல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலுமே ஃப்ளாட் பேஸ்டாக ப்ளஸ் இண்டக்ஷன் பாட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் இங்கே இண்டக்ஷன் ஸ்டவ், காயில் ஸ்டவ், ரேராக தான் கேஸ் ஸ்டவ் இருக்கும். ஸோ எல்லா ஸ்டவ்வுக்கும் ஆப்ட் ஆகிற மாதிரி நம்ம வெசல்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா அது நம்மளுக்கு லாங் லைஃப்க்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் மில்க் பேன் அதுக்கான பிளேட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாதம் பண்ணுறதுக்கு, கிரேவி பண்ணுறதுக்கு, ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேன், அதுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி பிளேட்டு, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 3 லிட்டர் அண்ட் 5 லிட்டர் 2 குக்கருமே எடுத்துகிட்டு வரலாம். உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கான கேஸ்கட், விசில் அண்ட் சேஃப்டி வால்வ் இது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. 1 or 2 பேர் எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் இட்லி வெசல்ஸும் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே இட்லி வெசல்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அலுமினியமும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அலுமினியம் இண்டக்ஷன்லலாம் எடுக்காது. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு யூஸ் இல்லாமல் இருக்கும். அது வெயிட் தேவையில்லாமல் ஆக்குபை பண்ணி யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு நம்ம எல்லாமே எஸ்எஸ்சில் கொண்டு வந்தால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கான இப்போ இட்லி வெசல்ஸ்க்கு நீங்கள் கிளாத் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த கிளாத்துமே 1 or 2 பேர் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் நம்ம எப்படியும் பேட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வெசல்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கான வெசல்ஸ் கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இட்லி மாவெல்லாம் அரைச்சோன்னா எப்படியும் ஒரு 1 வீக்குக்கு தேவையான மாவு தான் எப்போவுமே அரைச்சி வைப்போம். ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் தோசை பேன் எடுத்துகிட்டு வாங்க. தோசை பேனுமே ஃப்ளாட் பேஸ்டாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. நான் ஒரு தோசை கல் தான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் அது இண்டக்ஷனில் என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இருக்குது. அது இண்டக்ஷனில் ஒர்க் ஆகுது. பட் ஆனால் அது நம்ம நம்ம ஏதாவது மாவு ஊற்றும்போது ரோல் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ளாட் பேஸ்டாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க.
சப்பாத்தி மேக்கர் வந்து பாட்டம் எடுத்துகிட்டு வாங்க, ப்ளஸ் ரோல் பண்ணுறதும் எடுத்துகிட்டு வாங்க. மேபி பாட்டம் ஹெவியாக இருந்தது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணுறது மட்டும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றது தோணுச்சுன்னா நீங்கள் ரோல் பண்ணுறது மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைஸ் வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு வெசல், அப்படி இல்லைன்னா ஹாட் வாட்டர் ஏதாவது வைக்கிறதுக்கு வெசல், அது கண்டிப்பாக தேவைப்படும். அதை எடுத்துக்கோங்க. சப்பாத்தி பேட்டர் வந்து எப்படியும் ஒரு பெரிய பவுலில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான பவுலும் எடுத்துகிட்டு வாங்க. அது இல்லைனாலும் ஓகே, இங்கே வந்துட்டு கிளாஸ்லேயே கிடைக்கும், அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக்லேயுமே கிடைக்கும். ஸோ அது இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டம்ளர்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வாங்க. ஒன் திங் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம வந்து அன்வான்டாக எந்த திங்ஸும் எடுத்துகிட்டு வந்து அது வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறத விட நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் நீங்கள் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. பிகாஸ் வந்துட்டு நம்மளுக்கு லக்கேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம லக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம்னா அது நம்மளுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து நல்லா 1 or 2 டைம்ஸ் நல்லா திங்க் பண்ணி என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு செம்பு, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க, இல்லைன்னா வந்துட்டு தேவையில்லை தான். அதுக்கப்புறம் வந்து பிளேட் எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கவுண்ட்டை பொறுத்து நீங்கள் பிளேட் எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பணியாரக்கல். நீங்கள் வந்து பணியாரக்கல் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுவுமே இண்டக்ஷன் பாட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் மிக்சிங் வந்து கண்டிப்பாக அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த வெசலும் எடுத்துகிட்டு வாங்க. அது வந்து நம்ம முறுக்கு புளியறதுக்கு யூஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா சேவு மிக்சர் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு டிஃபன் ரெடி பண்ணணுன்னாலும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் இடியாப்பம்லாம். ஸோ அதுக்காக அதையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து டீ ஃபில்டர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நம்ம டீ குடிக்காமல் இருக்க மாட்டோம். ஸோ வந்து டீ ஃபில்டரை எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் புளி கரைசலுக்கு ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம், அதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஃபில்டர் வச்சுருப்பீங்க, அதுவுமே மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எதாவது அப்பளம் பொரிக்கிறதுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம மசாலா இதெல்லாம் வந்துட்டு எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஸ்பூன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு உங்ககிட்ட என்னென்ன சைஸில் ஸ்பூன் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்மால் வெசல்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஏதாவது ஃபுட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டுனா அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் இல்லைனா பொட்டேட்டோ இதெல்லாம் பீல் பண்ணுறதுக்கு பீலர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், அது ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோலாம் மேஷ் பண்ணுறதுக்கு மேஷர் யூஸ் பண்ணுவோம், அதுவும் எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து தால்லாம் மேஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லை கீரை கடையிறதுக்கு. ஸோ அந்த மேஷரும் எடுத்துகிட்டு வாங்க. இனிஷியல் டேஸ்க்கு வந்து நைஃப் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு நைஃப் எடுத்துகிட்டு வந்தால் அதுவே எனஃபாக தான் இருக்கும். இங்கேயே வந்துட்டு நிறைய நைஃப் கிடைக்கும், டிஃப்ரெண்ட் சைஸ்லலாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஃபன் பாக்ஸ். உங்கள் ஹஸ்பண்ட் அப்படி இல்லைன்னா உங்களோட பசங்க வந்து ஸ்கூலில் ஆஃபீஸ் போவாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து கோகனட் பீலர் வந்து எடுத்துகிட்டு வாங்க. அது வந்து கொஞ்சம் மஸ்ட்டுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இனிஷியல் டேஸில். பிகாஸ் வந்துட்டு நம்ம எப்படியும் ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு போகும்போது பால் காய்ச்சுவோம், அப்போ வந்து கோகனட் வச்சுட்டு நம்ம வந்துட்டு எப்படியும் வந்து சாமி கும்பிடுவோம். ஸோ அந்த கோகனட்டை உடைக்கிறதுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட அந்த கோகனட் பீலர் கண்டிப்பாக இருக்கணும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து சிசர். அதுவும் இனிஷியல் டேஸ்க்கு ஒரு சிசர் எடுத்துகிட்டு வந்தாலே அது வந்து ஓகேவாக தான் இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் மேஷரே எடுத்துகிட்டு வாங்க, அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்மால் வெஜிடபிள் கட்டிங் போர்டு எடுத்துக்கோங்க. அது வந்து இனிஷியல் டேஸ்க்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கு பேஸ் இருந்ததுன்னா பெரிய கட்டிங் போர்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இங்கேயும் கட்டிங் போர்டு அவைலபிளாக தான் இருக்குது. டாலர் ட்ரீல $5 நல்ல பெரிய கட்டிங் போர்டெலாம் அவைலபிளாக தான் இருக்குது. பட் இனிஷியல் டேஸ்க்கு நம்ம போய் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்க முடியாது. மேபி நீங்கள் பேபிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கட்டிங் போர்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இனிஷியல் டேஸ்க்கு வேணால் நீங்கள் ஸ்மால் எடுத்துகிட்டு வாங்க, இல்லை உங்களுக்கு லக்கேஜ் இடம் இருந்தது அப்படின்னா நீங்கள் பெருசே எடுத்துகிட்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க, 1 or 2 ஸ்க்ரப்பர். அது மாதிரி சோப்பு எடுத்துகிட்டு வாங்க வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து மிக்சர் கிரைண்டர் அண்ட் கிரைண்டர், இது ரெண்டுமே உங்கள் லக்கேஜில் வந்துட்டு பிளேஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் பேபிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா மிக்சர் கிரைண்டராவது எடுத்துகிட்டு வந்துடுங்க. இனிஷியல் டேஸ்க்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் எடுத்துகிட்டு வரல, நான் மிக்சர் கிரைண்டர் வந்து இங்கே தான் வந்து வாங்கினேன். எனக்கு வந்து நம்மளோட கண்ட்ரியில் வந்துட்டு நான் இந்த மிக்சர் கிரைண்டரோட ப்ரைஸ் வந்துட்டு 6.5, நான் வாங்கின பிராண்டு அண்ட் ப்ளஸ் வந்து மாடல் வந்து 6.5K சொன்னாங்க. இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க வந்து 12K ஆச்சு.
நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா அது வந்து எப்படியும் 5 to 6 kg இருக்கும். அந்த லக்கேஜ் வந்து நான் வேறு ஏதாவது திங்ஸ் கொண்டு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் மிக்சர் கிரைண்டரை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் மேபி பேபிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க மிக்சர் கிரைண்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு மேபி உங்ககிட்ட ஸ்டோரேஜ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு ஃப்ளாஸ்க்கையும் எடுத்துக்கோங்க. ஹாட் பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க. ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் எடுத்துகிட்டு வாங்க. இனிஷியல் ஸ்டேஜுக்கு நமக்கு ரொம்ப யூஸாக தான் இருக்கும். வெஜிடபிள் சாப்பரே எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், அது மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் நம்ம ஊரில் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுவீங்களோ அதோட குவான்டிட்டி வந்து உங்களுக்கு தேவையான அளவு குவான்டிட்டி எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே வந்து அந்த காரம் எல்லாமே வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பிராண்டு யூஸ் பண்ணுவீங்களோ அதை கொண்டு வாங்க. இங்கே வந்து சக்தி, ஆச்சிலாம் வந்து ரொம்ப ரேராக தான் ஸ்டாக் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கான குவான்டிட்டி வந்து எவ்வளோ தேவைப்படும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்ம ஊரில் இருந்தே அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கான என்னென்ன பவுடர்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட்டு போட்டிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. முக்கியமாக வந்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துகிட்டு வாங்க. ப்ளஸ் வந்து இட்லி பொடி, இது 2ம் இருந்தாலே நமக்கு போதும். நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி நமக்கு டேஸ்ட்டு கொடுத்துரும். அது மாதிரி இனிஷியலாக நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம். ஏன்னா ஒரு கண்ட்ரியை விட்டு இன்னொரு கண்ட்ரியில் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இருக்கிறம்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அப்போ கை கொடுக்குறது இந்த மிளகாத்தூள் மட்டும்தான். ஸோ இதை மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க. அது மாதிரி சாம்பார் மசாலாவும் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் 65, மட்டன் 65 இல்லை ஃபிஷ் 65 என்னென்ன மசாலா நீங்கள் நம்ம ஊரில் இருக்கும்போது என்னென்ன மசாலாலாம் யூஸ் பண்ணீங்களோ அந்த மசாலா பேக்கெட் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. ஆனால் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் சும்மா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா அது வேஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம வந்து லக்கேஜில் அது தேவையில்லாத இடத்த பிடிக்கிறதுக்கு நம்ம தேவையான பொருட்களை கொண்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை கண்டிப்பாக கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து கறி லீவ்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் இருந்தது. பட் நான் வந்து எனக்கு இனிஷியலாக வந்துட்டு ஓகே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அதை ட்ரை பண்ணி லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அது எனக்கு வந்து கஸ்டம்ஸில் எதுவும் கேட்கல. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் வேணால் அது செக் பண்ணிக்கோங்க கஸ்டம்ஸ் வெப்சைட்டில். செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸுமே அப்படி தான் நான் பண்ணேன். நல்லா ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அதை வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணல, நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து இனிஷியல் டேஸ்க்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பிகாஸ் நான் வந்து மிக்சர் கிரைண்டர் எடுத்துகிட்டு வரல. ஸோ எனக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஒரு 50 கிராம்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளார், எல்லா ஃப்ளார்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். பட் ஆனால் இட்லி பேட்டர் ஃப்ளார் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா அது நம்ம வந்து இனிஷியலாக வந்துட்டு ஒரு 1 வீக் வந்து ஜெட்லாக் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வரும்போது நம்மளோட மைண்டு, நம்மளோட பாடி வந்து அதை ஆக்ட் பண்ணுறதுக்கே ஒரு 1 வீக்காவது எடுக்கும். ஸோ நீங்கள் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இந்த மாதிரி மேகி, நூடுல்ஸ், இன்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த இட்லி பேட்டர் இதுதான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி பேட்டர் ப்ளஸ் இட்லி பொடி இருந்தாலே வந்துட்டு நம்ம ஒரு 1 வீக்கை வந்துட்டு நல்லபடியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து மிளகாய் வத்தல் வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்து கஸ்டம் வெப்சைட்டில் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. பட் சீசன் வந்துட்டு அவங்க வந்துட்டு சில திங்ஸை வந்துட்டு பேன் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒன்ஸ் நம்ம வந்து அதில் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வெல்லம், கருப்பட்டி இதெல்லாம் வந்துட்டு குவான்டிட்டி வந்து எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு சால்ட்டும் எடுத்துகிட்டு வரலாம். தால் வெரைட்டிஸ் மட்டும் கம்மியான குவான்டிட்டி எடுத்துகிட்டு வாங்க. பிகாஸ் அதில் வந்து ஈஸியாக வந்துட்டு வண்டு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி இனிஷியல் டேஸ்க்கு மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. புளி வந்து அது மாதிரி சீட்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு வாங்க. புளி வந்து கண்டிப்பாக நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா அந்த புளியோட டேஸ்ட் வந்து இங்கே வந்து கிடைக்காது, நம்ம ஊர் டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து சீட்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து பீனட் வந்துட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு தான் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு வந்து பீனட் ரொம்ப பிடிக்குன்றதுனால அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி ஸ்கின்னு எடுத்துட்டு அதை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி நான் வந்து கேபின் லக்கேஜில் கொண்டு வந்தேன். ஸோ எனக்கு வந்து அது இஷ்யூ ஆகலை. நீங்கள் வேணால் அதை ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பொரிக்கடலை எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பளம், வத்தல் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நிறையா நீங்கள் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து அவல், பொரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. இங்கேயே வந்து எல்ஜி பிராண்டு எல்லாமே கிடைக்குது. நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு வந்து குவான்டிட்டியே கிடையாது. நீங்கள் அன்லிமிட்டடாக கூட எவ்வளோ நாளும் எடுத்துகிட்டு வரலாம். இந்த டேட்ஸ்லாம் சீட்லெஸ்ஸாக பார்த்து எடுத்துகிட்டு வாங்க.
நெக்ஸ்ட் வந்து ஸ்பைசி ஐட்டம்ஸ் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் வந்துட்டு கவுண்ட்லெஸ் எவ்வளோ நாள் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். கண்டிப்பாக நீங்கள் இது வந்து நிறையவே எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா 1 இயருக்கு கூட நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்னெல்லாம் வந்து கொண்டு வரக்கூடாது, இங்கே என்னெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட் பீன்ஸ் வெரைட்டிஸ் அது வந்து எதுவுமே கொண்டு வரக்கூடாது. பயறு வகைகள், பாசிப்பயிறு, சுண்டல், ஈஸியாக வந்து முளைக்கக்கூடிய வகைகள் எதையுமே வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது. அது மாதிரி கடுகு ப்ளஸ் வந்துட்டு வெந்தயம், கசகசா இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு முளைக்கக்கூடிய பொருள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொண்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஆயில், கீ இதெல்லாம் கொண்டு வரலாமான்ற டவுட் இருக்கும். அதுவுமே வந்து கொண்டு வரக்கூடாது. ஏன்னா ஈஸியாக வந்துட்டு ஃபயர் ஆகக்கூடிய திங்ஸ் அதெல்லாம். மேபி உங்களுக்கு ரொம்ப நீடடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 200 ml இல்லை 300 ml வந்து நல்லா சீல் பண்ணி லீக்கேஜே இல்லாத மாதிரி பேக் பண்ணி கொண்டு வரலாம். தென் வந்துட்டு நம்ம என்ன வெசல்ஸ்லாம் கொண்டு வர வேண்டாம்னு சொல்லி பார்த்தோம்னா நான்ஸ்டிக் வெசல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் வந்துட்டு அது வந்து அதோட லைஃப் டைம் ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. அதோட கோட்டிங் வந்துட்டு இங்கே இருக்கிற ஸ்டவ்வுக்கு வந்து ஆப்டாகவே இல்லை. அது வந்து உறிஞ்சு வந்துடுது. ஸோ அதை நம்ம கொண்டு வந்தாலும் வந்து வேஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் வந்து செராமிக் கிளாஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்க லக்கேஜை தூக்கி போடும்போது பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பூஜை ஐட்டம்ஸ், என்ன வெசல்ஸ், என்ன கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதோட கண்டினியூஷன் வந்துட்டு என்னென்ன மெடிசின்ஸ் கொண்டு வரலாம், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் ப்ளஸ் வந்து கிளாத்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.